மயிலாப்பூர் திருத்தல ஆன்மீக வரலாறு. அறிமுகம். அனைவருக்கும் இனிய வணக்கம். மயிலையே கைலை என்று போற்றப்படும் சென்னை மயிலாப்பூரின் ஆன்மீக பெருமைகளை இன்று நாம் விரிவாக காண்போம். 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் பல அரிய தகவல்கள் இதில் உள்ளன. பார்வதி தேவி மயில் உருவம் எடுத்த கதை. ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பஞ்சாட்சர மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த மயில் ஒன்றின் அழகில் மயங்கிய தேவி உபதேசத்தில் கவனத்தைச் சிதறவிட்டார். இதனால் சினம் கொண்ட இறைவன், கவனக்குறைவாக இருந்த நீ பூலோகத்தில் மயில் உருவம் எடுத்து என்னை நோக்கித் தவம் செய் என பணித்தார். தன் தவறை உணர்ந்த அன்னை இந்த மயிலாப்பூர் திருத்தலத்தில் புன்னை மரத்தின் அடியில் லிங்கம் அமைத்து மயில் உருவிலேயே பல காலம் கடும் தவம் புரிந்தார். அன்னையின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து மீண்டும் பழைய உருவத்தை அளித்து மனம் புரிந்து கொண்டார். மயில் உருவில் தேவி வழிபட்டதால் இவ்விடம் மயிலாப்பூர் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மாவின் கர்வம் அடக்கப்பட்ட வரலாறு. கபாலீஸ்வரர் என்ற பெயருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. ஒருமுறை படைப்புக் கடவுளான பிரம்மாவிற்கு தான் உயர்ந்தவர் என்ற கர்வம் ஏற்பட்டது. கைலாயம் வந்தபோது அவர் சிவபெருமானை முறையாக மதிக்கவில்லை. பிரம்மாவிற்கு 5 தலைகள் இருந்ததால் அந்த கர்வத்தில் அவர் சிவனை அலட்சியப்படுத்தினார். அவரது கர்வத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளி எடுத்தார். பிரம்மாவின் கபாலத்தை தலை ஓட்டை கையில் ஏந்தியதால் இறைவனுக்கு கபாலீஸ்வரர் என்று பெயர் வந்தது. பின்னர் பிரம்மா தன் தவறை உணர்ந்து இந்த மயிலாப்பூர் தலத்திற்கு வந்து இறைவனை பூஜித்து தன் கர்வத்தை நீக்கிக் கொண்டார். புன்னையம்பதி மற்றும் கற்பகாம்பாள் சிறப்பு. இங்கு வீற்றிருக்கும் கற்பகாம்பாள் அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கற்பக விருட்சம் போல வேண்டியதை எல்லாம் அருள்பவள். இக்கோவிலின் தல விருட்சமான புன்னை மரம் மிகவும் பழமையானது. ஞானசம்பந்தர் பெருமான் பூம்பாவை என்ற பெண்ணின் எலும்புகளை ஒரு குடத்தில் வைத்து பதிகம் பாடி அவளை மீண்டும் உயிர்ப்பித்த அதிசய நிகழ்வு இத்தலத்தில்தான் நடந்தது. இது சிவபெருமான் மரணத்தை வெல்லும் ஆற்றல் கொண்டவர் என்பதற்குச் சான்றாகும். 63 சிறப்புகள். இப்படிப்பட்ட மரணத்தை வெல்லும் மகேசனை தங்கள் உயிரினும் மேலாக நேசித்தவர்கள் தான் 63 என அழைக்கப்படும் நாயன்மார்கள். பக்தி என்பது வெறும் மந்திரம் சொல்வது மட்டுமல்ல, அது தன்னலமற்ற சேவை என்பதையும் இவர்கள் உலகுக்கு காட்டினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மயிலாப்பூர் மாட வீதிகளில் இந்த 63 நாயன்மார்களும் வீதி உலா வரும் காட்சியை காண்பதே ஒரு பெரும் பாக்கியம். 63 திருவிழாவின் போது கபாலீஸ்வரர் அதிகார நந்தியில் பவனி வர அவருக்கு பின்னால் இந்த 63 அடியாரும் அணிவகுத்து வருவார்கள். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்ற வாக்கிற்கேற்ப இந்த அடியார்களை நாம் வணங்கினால் அந்த கபாலீஸ்வரரின் அருளை மிக எளிதாக பெற்றுவிடலாம். எளிய மனிதர்களும் தங்கள் பக்தியால் இறைவனை அடைய முடியும் என்பதற்கு இந்த நாயன்மார்களே சாட்சி. மயிலாப்பூர் தெப்பக்குளம் மற்றும் முடிவுரை. மயிலாப்பூர் கோவிலின் மற்றொரு பிரம்மாண்டம் அதன் பரந்து விரிந்த தெப்பக்குளம். இந்த குளத்தின் படிக்கட்டுகளில் அமர்ந்து அங்கிருக்கும் காற்றைச் சுவாசித்தாலே மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதி பிறக்கும். இங்கிருக்கும் தீர்த்தம் நம் வினைகளை தீர்க்கும் வல்லமை கொண்டது. இப்படி வரலாறும் ஆன்மீகமும் அற்புதங்களும் நிறைந்த இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருத்தலத்திற்கு ஒருமுறையாவது குடும்பத்தோடு சென்று வாருங்கள். அந்த ஈசனின் அருளும் கற்பகாம்பாள் அன்னையின் ஆசியும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். மயிலாப்பூர் பற்றிய உங்களின் அனுபவங்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் மற்றும் வரலாற்று தகவல்களை உடனுக்குடன் பெற நமது ஸ்ரீ சாய் என்டர்டெயின்மென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.